வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 2 அளவைகள் பயிற்சி 2இல் 1ல் முதல் 3 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு பாருங்க. பின்வரும் அட்டவணையில் உள்ள வட்டங்களுக்கு அதன் விடுபட்ட ஆரம், விட்டம் மற்றும் சுற்றளவு காண்க. இங்க பாருங்க, முதல் இது ஆரம் கொடுத்துருக்காங்க, விட்டம் கண்டுபிடிக்கணும், சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவதுல சுற்றளவு இருக்கு, விட்டமும் ஆரமும் கண்டுபிடிக்கணும். மூணாவதுல விட்டம் இருக்கு, ஆரமும் சுற்றளவும் கண்டுபிடிக்கணும். அந்த விடுபட்டது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம முதல் இது நம்ம எடுத்துக்கிட்டோம். முதல் இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். நமக்கு விட்டம் வேணும் இல்லையா? அப்ப விட்டம் அப்படின்னா ஆரத்தை 2 கொண்டு பெருக்கணும், 2 ஆர். அப்போ டி ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். ஆரம் வந்து எவ்வளவு? 15. அப்போ டி ஈக்குவல் டு பெருக்கிடலாமா? 2 15 30 சென்டிமீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான விட்டம் எவ்வளவு? 30 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். சுற்றளவு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, சுற்றளவு ஆரம் தெரிஞ்சால் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கு அடுத்தது விட்டம் தெரிஞ்சால் ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு ரெண்டுமே தெரியும், சரியா? அப்போ நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்? எதனாலும் பயன்படுத்தலாம். சி ஈக்குவல் டு பை டி அலகுகள். இப்போ டின்றது என்னென்னா விட்டம். இப்போ சி ஈக்குவல் டு பைக்கு பதில் நம்ம என்ன மதிப்பு நம்ம பிரதியிடணும்னா 22/7 நம்ம பிரதியிடணும். இந்த பை இருக்குல்ல, எதுக்கு பதிலாக 22/7 பெருக்கல் டி. டியோட மதிப்பு என்ன பாருங்க? 30. டியோட மதிப்பு 30 ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கிடலாமா? முதல்ல எதை பெருக்க போகிறோம்? 22ஐயும் 30ஐயும் பெருக்க போகிறோம். 30ஐயும் 22 பெருங்க, 0 6 இல்லையா? திரும்ப இந்த 2 கொண்டு பெருக்கும்போது 0 6 கூட்டிடலாமா? 0 6 6. 22ஐயும் 30ஐயும் பெருக்குனா 660/7. இப்போ பாருங்க, இந்த 660ஐ 7 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? இந்த இடத்துல 66 எடுத்துக்கலாம். 66ல் எத்தனை இது இருக்கு? 9 7 63. 9 7 63. மிச்சம் எத்தனை இருக்கு? இங்கே 66 இருக்கா? மிச்சம் 3 இருக்கு, 30. அப்போ 0க்கு மேலே 3 போட்டால் 30. 30ல் எத்தனை 7? 4 7 28. 30 இருந்துச்சு, 4 7 28. மிச்சம் எத்தனை? 2. 2ஐ 7 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ 2 பக்கத்தில் 0 சேர்க்கணும். 2 சேர்த்து தான் 20. 20ல் எத்தனை 7? 7 14. 7 14. மிச்சம் எத்தனை இருக்குது? 20 இருந்துச்சு இல்லையா? 7 14. மிச்சம் 6 இருக்கும். அப்போது 60. 60ல் எத்தனை 7? 8 56. இன்னும் அதுக்கடுத்து என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம இதோட நிறுத்திக்கலாம். அதாவது 660ஐ 7 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா 94.28 சென்டிமீட்டர். இதான் என்னது? சுற்றளவு. எழுதிடலாமா அந்த இடத்துல? 94.28 சென்டிமீட்டர். இந்த இடத்துல நீங்கள் நீள் வகுத்தல் முறை பயன்படுத்திக்கிட்டாலும் சரிதான். 660 7 கொண்டு வகுக்கிற மாதிரி நீள் வகுத்தல் போட்டுக்கிட்டாலும் சரிதான். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவதுல என்ன இருக்கு? சுற்றளவு இருக்கு. எவ்வளவு? 1760. பாருங்க, சுற்றளவு சி ஈக்குவல் டு சுற்றளவை எந்த எழுத்தை கொண்டு குறிப்போம்? சீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம். எவ்வளவு? 1760. சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. விட்டம் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆரத்துக்கு ஒரு ஃபார்முலா. இப்போ நமக்கு ஆரத்துக்கான ஃபார்முலா பயன்படுத்துவோம். ஆரத்துக்கு ஃபார்முலா என்னென்னா 2πr. இந்த சுற்றளவோட மதிப்பு தான் 1760. இப்போ பாருங்க, 2 பெருக்கல் பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஆர் ஈக்குவல் டு 1760. நமக்கு ஆறு தானே வேணும். ஆர் ஈக்குவல் டு 1760. இந்த 2 பெருக்கல் இருக்கா? இங்கே வந்து வகுத்துல மாறும். பெருக்கல் 22/7 பின் அந்த பக்கம் தான் தலைகீழ மாறும். 7/22 கேன்சல் பண்ணுமா? பாருங்க, 2 2. முதல்ல 17. 17ல் 8 2 16. மிச்சம் 1. 6க்கு முன்னால் இருந்துச்சுன்னா 16. அப்போ 8 2 16. இந்த 0 அப்படியே வந்துடும். மறுபடியும் 2 போய்ட்டு பாருங்க, 11 2 22. இங்கே 4 2 8. 4 2 8. இந்த 0 அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்தது 11 பாருங்க, 1 11 11. 4 11 44. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? 40 இருக்குது பெருக்கல் 7. இங்கே 40 இருக்குது, இங்கே பெருக்கல் ஒரு 7 இருக்குது. பெருக்கிறோமா? அப்போ ஆர் ஈக்குவல் டு 4 28 280 சென்டிமீட்டர்.
280 சென்டிமீட்டர். ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து விட்டம் வேணுமா? விட்டம்னா என்ன? டி. டி ஈக்குவல் டு 2r. 2 அப்படியே வந்துடும். ஆருக்கு பதிலாக என்ன இருக்குது? 280. 280. 2 கூட்ட பெருக்கி 2 0 0 2 16 16 6 மிச்சம் 1 2 4 1 கூட்ட 5 560 சென்டிமீட்டர். பாருங்க என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? விட்டம் கண்டுபிடிச்சிட்டோம், ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம் எவ்வளவு? 280. எழுதிடலாமா? இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச ஆரம் 280 சென்டிமீட்டர், விட்டம் 560 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து பாருங்க மூணாவது, இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்க. மூணாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். நமக்கு ஆரம் வேணும். விட்டம் கொடுத்து ஆரம் வேணும்னா இந்த விட்டத்தை 2 கொண்டு வகுக்கணும். இங்கே பாருங்க, நமக்கு விட்டம் வேணும் அப்படின்னா ஆரத்தை 2 கொண்டு பெருக்கணும். ஆரம் வேணும் அப்படின்னா விட்டத்தை 2 கொண்டு வகுக்கணும். சரியா? அப்போ பாருங்க, ஆர் ஈக்குவல் டு விட்டம் டியோட மதிப்பு எவ்வளவு? 24. 2 கொண்டு வகுத்துடலாம். 1 2 12 2 24. அப்போ ஆரம் வந்து எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். ஆரத்தை நம்ம கண்டுபிடிச்சோம். எழுதிடலாமா? இந்த இடத்துல ஆரம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாமா? சுற்றளவு. சுற்றளவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன? ஆரம் வச்சு ஒன்று இருக்குது, விட்டத்தை வச்சு ஒன்று இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்? விட்டத்தை இது பண்ணிக்கலாமா? பை டி அலகுகள் ஈக்குவல் டு பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் டி. டின்றது என்ன? விட்டம். விட்டம் வந்து எவ்வளவு? 24. இப்போ இந்த 22ஐயும் 24ஐயும் பெருக்கிடலாமா? அந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. 24 22 கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்குங்க. 2 கொண்டு பெருங்க. 2 நாங்க 8. 2 2 4. முடிஞ்சதா? இப்போ இந்த 2 கொண்டு பெருக்குங்க. 2 நாங்க 8. 2 2 4. கூட்டுங்க. 8 4 8 கொண்டா 12. 12க்கு 2 மிச்சம் 1. 1 4 கொண்டா 5. 528. 22ஐயும் 24ஐயும் பெருக்குனா 528/7. இந்த 528 நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 7 கொண்டு வகுக்கணும். 528 7 கொண்டு வகுப்போம். நீள் வகுத்துல வகுத்து காமிக்கிட்டுமா? உங்களுக்கு இந்த கணக்கு நேரடியாக சொன்னேன், இதை உங்களுக்கு வகுத்து காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல 52 எடுத்துக்கலாமா? 52ல் 7 7 49. 12 12 9 கழிச்சா 3. இந்த 8 கீழே இறக்கிடுவோம். இப்போ 38. 38ல் 7 35. 38ல் 35 கழிச்சா 3. 3ஐ 7 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்க்கணும், இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். இப்போ பாருங்க 30. 30ல் 4 7 28. 30ல் 28 கழிச்சிட்டோம்னா 2. 2ஐ 7 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்த்தோம். 20. 20ல் எத்தனை 7? 7 14. 7 14. மிச்சம் 6 வந்து நம்ம போதும், இதோட நிறுத்திக்கலாம். புள்ளி எடுத்து நமக்கு 2 இலக்கம் போதும். அப்போது 75.42 சென்டிமீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான சுற்றளவு. இது எழுதிடலாமா? என்ன சுற்றளவு வந்திருக்கு? 75.42 சென்டிமீட்டர். நம்ம முதல் கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்க. ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெவ்வேறு வட்டங்களின் விட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் சுற்றளவை காண்க. பைக்கு பதிலாக என்ன மாற்றிக்கணும்? 22/7 மாற்றிக்கணும். சரியா? முதல் இது பாருங்க. முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் டி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 70 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும்? சுற்றளவு வேணும் இல்லையா? வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன? வட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா சீன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம் இல்லையா? சி ஈக்குவல் டு, இங்கே விட்டம் கொடுத்துருக்காங்க, அதனால் பை டி அலகுகள். சரியா? ஈக்குவல் டு பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் டி. டியோட மதிப்பு 70. கேன்சல் பண்ணுங்க. 1 7 7 5 70. அப்போ இங்கே 22 இருக்கு, பெருக்கல் 10 மிச்சம் இருக்கு இல்லையா? ரெண்டையும் பெருக்கிடுங்க. ஒரு 22 22, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போது 220 சென்டிமீட்டர். 220 சென்டிமீட்டர். இதான் என்னது? வட்டத்தோட சுற்றளவு. அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவதுல என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? விட்டம் டி ஈக்குவல் டு 56 மீட்டர். ஃபார்முலா என்ன? வட்டத்தின் சுற்றளவு சி ஈக்குவல் டு, விட்டம் தானே இருக்கு, அப்போ பை டி.
பை டி அலகுகள் ஈக்குவல் டு பையோட மதிப்பு என்ன 22/7 பெருக்கல் டி. டியோட மதிப்பு இங்கே என்ன இருக்குது 56. கேன்சல் பண்ணுங்க. 1/7 8/7 56. மிச்சம் என்ன இருக்குது 22 பெருக்கல் 8 இருக்குது. பெருக்கிடலாமா? 8 2 16, 16க்கு 6 மிச்சம் 1. 8 2 16, இந்த 1 கூட்டினா 7 17 இல்லையா? 176 மீட்டர். இதான் என்னது ரெண்டாவது இதோட சுற்றளவு. அடுத்து 3 பார்க்கலாமா? பாருங்க. மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? இதுலேயும் விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. டி ஈக்குவல் டு 22 மில்லிமீட்டர். ஃபார்முலா என்ன? விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா வட்டத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா பை டி அலகுகள். பை டி அலகுகள் ஈக்குவல் டு பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் டி. டியோட மதிப்பு என்ன 28. கேன்சல் பண்ணுமா? 1/7 4/7 28 ஈக்குவல் டு 22. இந்த பெருக்கல் 4 அப்படியே வந்துடும். பெருக்கிடுங்க. 4 2 8 4 2 8. அப்போ 88 மில்லி மீட்டர். இதான் என்னது நமக்கு தேவையான எதோட இது மூணாவது இதோட சுற்றளவு. சரியா? அதுக்கு அடுத்தது 3 பாருங்க. மூணாவது என்ன? கீழே கொடுக்கப்பட்டுள்ள 6 அளவுகளை உடைய வட்டத்தின் சுற்றளவு காண்க. முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்க? விட்டம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுமா? முதல் இது பாருங்க. ஆரம் 6 எழுத்தை கொண்டு குறிப்போம். R ஈக்குவல் டு 49 சென்டிமீட்டர். வட்டத்தோட சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு சி ஈக்குவல் டு சின்ற எழுத்தை கொண்டு குறிப்பேன் இல்லையா? அப்போ சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் கொடுத்துருந்தாங்க. ஃபார்முலா என்னென்னா 2πr அலகுகள் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும் பெருக்கல் பையோட மதிப்பு என்ன 22/7 பெருக்கல் ஆர் வந்து எவ்வளவு 49 ஈக்குவல் டு 2 பெருக்கல். இதை கேன்சல் பண்ணுங்க. 1/7 7 7 49. அப்போ 22 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணுவோம். மிச்சம் என்ன இருக்குது 7 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். என்ன செஞ்ச வேண்டியதான்? 7 2 பெருக்குனா 14. 7 2 பெருக்குனா 14 பெருக்கல் 22. இப்போ என்ன செய்ய போகிறோம்? 14 22 கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்கிடலாமா? பாருங்க. 2 4 8 2 1 2. இந்த 2 கொண்டு பெருங்க. 2 4 8 2 1 2 கூட்டுங்க 8. 8 2 கொண்டா 10. 10க்கு 0 மிச்சம் 1 3 308. அப்போது ஆன்சர் என்ன 308 சென்டிமீட்டர். சரியா? அப்படியே ரெண்டாவது பார்த்துடலாமா? பாருங்க. இங்கே எழுதுறேன் பாருங்க. ரெண்டாவது இது ஆரம் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 91 மில்லி மீட்டர். 91 மில்லி மீட்டர். இப்போ பாருங்க. நமக்கு வட்டத்தோட சுற்றளவு ஆரம் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன 2πr அலகுகள் ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். பைக்கு பதிலாக என்ன பிரதிடணும் 22/7 பெருக்கல் ஆருக்கு பதிலாக என்ன இருக்குது 91. கேன்சல் பண்ணுங்க. 1 7 7 9ல் ஒரே ஒரு 7 இருக்குது. மிச்சம் 2 இங்கே வந்துச்சுன்னா 1க்கு முன்னாடி 2 போட்டால் 21. 21ல் 3 7 21. அதாவது 91 7 கொண்டு வகுத்தா 13. இப்போ பாருங்க. 2ஐயும் 13 பெருக்க 26. இங்கே 2 இருக்குது, இங்கே 13 இருக்கா? பெருக்கிட்டா 26. இந்த பெருக்கல் 22 அப்படியே வந்துடும். இப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும்? 26ஐயும் 22 பெருக்கி நம்ம ஆன்சர் எழுதிட்டா போதும். பெருக்கிடலாமா? பாருங்க. 2 6 12 12க்கு 2 மிச்சம் 1 இங்கே எழுதிடுவோம். 2 2 4 இந்த 1 கூட்டினா 5. முடிஞ்சுதா? திரும்ப 2 கொண்டு பெருங்க. 2 6 12 12க்கு 2 மிச்சம் 1 2 2 4 1 5. முடிஞ்சுதா? அப்போ 2 7 5. அப்போ எவ்வளவு 572 மில்லி மீட்டர். இதான் என்னது நமக்கு தேவையான சுற்றளவு. இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.